தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மார்கழியில் பெற்றெடுத்த மனிதநேயம் பூமிக்கு புறப்பட்டு வந்த புண்ணிய நாள்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னிமரி வயிற்றில் மனு உரு எடுத்த இறைவன் மீண்டும் ஒரு முறை மனிதருக்கு போதிக்க, புதுமைகள் புரிய, மன்னகத்தை புண்ணிய பூமியாக மாற்ற நம்மிடையே மனிதராக பிறக்கிறார். இறைமகன் இயேசுவின் நோக்கம் அன்று எதுவாக இருந்ததோ அதுவே இந்த நவீன காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளது. இதைத்தான் விவிலியத்தில் வானதூதர்களின் வாய் வழியாக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று வாசிக்கிறோம். உலக அமைதி தொடங்கி உலக அமைதி வரைக்கும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அமைதியை உருவாக்கம் செய்வதுதான் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியாக உள்ளது. ஆகவே ஆண்டவரின் அமைதி, மகிழ்ச்சி, அருள் அவனியில் அபரிவிதமாக அருளப்பட்ட இத்திருப்பலியில் இணைவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். அன்பு மக்களே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த உன்னதமான நாள். இன்னும் சில மணித்துளிகளில் நம் மத்தியிலே குழந்தையாக தவழ இருக்கின்றார். இயேசுவினுடைய பிறப்பிற்காக கடந்த 4 வாரங்களாக நம்மையே தயாரித்தோம். அதன் அடையாளமாக 4 மெழுகுதிரிகளை ஏற்றினோம். இன்று 5வது
மெழுகுதிரியாக கிறிஸ்து என்னும் அடையாளத்தை உணர்த்துகின்ற இந்த மெழுகுதிரியை இப்போது நாம் ஏற்றுகின்றோம். பிறக்கும் குழந்தை இயேசுபாலன் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய ஊரையும், நம் பங்கையும் நிறைவாக ஆசீர்வதிக்க அருள் வேண்டி இந்த பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
எல்லாம் வல்ல இறைவா, உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தே. அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் மாற்றங்கள் காண இறைவன் தரும் எல்லா நலன்களையும் எடுத்துரைக்கிறார். பேரொளியை காணச் செய்து மகிழ்ச்சியுற செய்தார். அவர்களை ஆட்சி செய்ய வியத்தகு ஆலோசகர், அமைதியின் அரசரை கொடுத்து நீதியும் நேர்மையும் நிறைந்த ஆட்சியை உறுதிப்படுத்தினார் என கூறும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 2 முதல் 4, மேலும் 6 முதல் 7 வரை. காரிருள் நடந்து வந்து மக்கள் பேருளையை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியேற்போர் போல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழகி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவர். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் மெசியா, அவரே ஆண்டவர் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் மெசியா, அவரே ஆண்டவர் மெசியா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், மாநிலத்தோரே நீங்கள் அனைவரும் அவரை போற்றுங்கள். அவர் பெயரை தினமும் வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை தினமும் வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் மகிழ்ச்சியாய் அறிவியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர்
இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியா, அவரே ஆண்டவர் மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியா, அவரே ஆண்டவர் மெசியா. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நம்மை தேடி வந்த இயேசுவின் அருளால் நாம் இவ்வுலக வாழ்வின் நாட்டங்களிலிருந்து விடுபடவும் எல்லா நெறிகேடுகளிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தி நம் அனைவரையும் தமக்குரியவராய் மாற்றவும் தம்மையே ஒப்படைத்த தியாகத்தை வியந்து கூறும் திருத்தூதர் பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1 முதல் 14 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவிலுள்ள பெத்லஹேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார்.
மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலை மகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி முகத்தில் தெரியலையே, டல்லாக இருக்கிறீங்களே. ஹாப்பி கிறிஸ்மஸ். அன்பு மக்களே, குடும்பமாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியிலே பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இதே போலத்தான் ஒரு முறை கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட ஒரு குடும்பமும் தயாராகி கொண்டிருந்தது. அந்த குடும்பம் மிகவும் பிஸியான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் தையல் வேலை செய்யக்கூடியவர்கள். எல்லாருமே டெய்லர்ஸ், எல்லாருக்குமே தைக்க தெரியும். குடும்பத்தின் தலைவர், அப்பா, அம்மா, அவர்களுடைய 2 மகன்கள், 4 பேருமே தையல் கலை கற்றவர்கள், தைக்க தெரிந்தவர்கள். கிறிஸ்மஸ் விழா என்பதால் அவர்கள் மிகவும் பிஸியாக இருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் அதிகமான வேலை பளு இருந்தது. இவ்வாறு அவர்களுடைய அந்த கிறிஸ்து பிறப்பு காலமே மிகவும் பிஸியான ஒரு காலமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த குடும்பமும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியில் பங்கேற்க ஆயத்தமாகி கொண்டிருந்தது. நள்ளிரவு திருப்பலியில் சாம பூசையில் பங்கேற்ப அவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த தந்தை என்ன செய்கிறார்? அந்த தந்தை தன்னுடைய மனைவி மற்றும் மகன்களுக்கு தேவையான உடைகளை தைத்து கொடுத்து விட்டார். தன்னுடைய கைப்பட பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் ஆடை தைத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அதே போல அவர்களுக்கு தைத்து கொடுத்து விட்டார். ஆனால் அவருக்கென்று ஒரு புதிய ஆடையை தைத்து கொள்ள அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. அந்த அளவிற்கு அதிகமான வேலையாக இருந்த காரணத்தினால் என்ன நினைத்தார்? நமக்கு தைக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால கடையில் ரெடிமேடாக ஒரு ஷர்ட்டும் ஒரு பேண்ட்ஸும் எடுத்துக்கிடுவோம் என்று அவர் கடையில் போய் ஒரு சட்டையும் ஒரு பேண்ட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டார். சட்டையை பார்க்குறாரு, சட்டை அருமையாக இருக்குது, சட்டையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பேண்ட்ஸை பார்க்குறாரு, பேண்ட்ஸ் கொஞ்சம் நீளமாக இருக்குது. ஐயோ பெருசாக இருக்குதே, போட முடியாதே, கொஞ்சம் மடித்து தச்சாதான் போட முடியும் என்கின்ற ஒரு சூழல் அங்கே காணப்பட்டது, நிலவியது. அப்பாவுக்கு அதை மடித்து தைக்கிறதுக்கு நேரம் இல்லை. உடனே தன்னுடைய மனைவிட்ட சொல்கிறார், ஏம்மா துணி எடுத்துகிட்டு வந்தேன் ரெடிமேடில், ஷர்ட்டை கரெக்டாக இருக்குது, ஆனால் பேண்ட்ஸ் கொஞ்சம் நீளமாக இருக்குது, கொஞ்சம் மடித்து தச்சு தந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, என்னால் தைக்க முடியலை என்று சொன்ன பொழுது அவருடைய துணைவியார் மனைவி என்ன சொல்கிறாங்க? தூர போங்க, எனக்கு வேறு வேலை இல்லை, எனக்கு முறுக்கு சுடுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது, இதில் உங்களுக்கு இந்த பேண்ட்ஸை வேற மடித்து தைக்கணுமா, தயவு செஞ்சு வேறு ஆளை பாருங்க அப்படின்னு சொல்லி மனைவி அந்த பேண்ட்ஸை மடித்து தைக்கவில்லை.
உடனே என்ன செய்கிறாரு அப்பா, சரி மனைவி தான் தச்சு தரலை, மூத்த பையன்ட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி மூத்த பையன்ட்ட, டே மகனே இப்படி ஒரு பேண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன்டா, பேண்ட்ஸும் சட்டை சரியாக இருக்குது, ஆனால் பேண்ட்ஸ் வந்து ரொம்ப நீளமாக இருக்குதுடா, கொஞ்சம் மடித்து தைச்சாதான் போட முடியும், எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது, கொஞ்சம் மடித்து தைச்சி தாரியா அப்படின்னு சொல்லும்போது அந்த மூத்த பையன் அப்பாட்ட சொல்லுவான், போங்கப்பா நானே இப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கிறேன், போய் முடி வெட்ட வேண்டி இருக்குது, ஷேவ் பண்ண வேண்டி இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, தயவு செஞ்சு வேற யார்ட்டையாவது தைக்க கொடுங்க அப்படின்னு சொல்லி மூத்த பையனும் அப்பாவினுடைய பேச்சை கேட்காமல் அந்த பேண்ட்ஸை மடித்து தைக்காமல் சென்று விட்டார். கடைசியாக இருக்கிறது கடைக்குட்டி சிங்கம் மட்டும்தான், கடைசி பையன்தான். அப்பா தன்னுடைய இளைய மகனிடத்திலே கேட்கிறார், டே மகனே இதான் நிலைமை, இப்படி பேண்ட்ஸு தைக்கணும், உங்கள் அம்மாவும் ரெடியாக இல்லை, உங்கள் அண்ணனும் ரெடியாக இல்லை, நீயாவது கொஞ்சம் தச்சுதாடா, எனக்கு நிறையா வேலை இருக்குதுடா அப்படின்ட்டு சொன்ன உடனே சின்ன பையன் இளைய பையன் என்ன சொல்கிறான், அப்பா ஏன்ப்பா ஏன்ட்ட போய் சொல்கிறீங்க, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு கூட பப்ஜி விளையாடுறதுக்கும் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்குமே நேரம் சரியாக இருக்குது, இதில் உங்களுக்கு இந்த பேண்ட்ஸை வேற மடித்து தைக்கணுமா, போங்கப்பா தயவு செஞ்சு நீங்களே தச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம பேண்ட்ஸை மடித்து தைச்ச மாதிரி தான், அதனால் என்ன செய்வோம், தைக்காம வெறுமனே மடித்து மட்டும் உள்ள மடித்து விட்டுட்டு போட்டுட்டு போயிடுவோம், அப்போ யாருக்கும் தெரியாது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பா நினச்சிட்டு என்ன செய்கிறாரு, அப்படியே மடித்து வச்சுட்டு டேபிள் மேலே மேஜை மேலே போட்டுட்டு வேலை இருக்குன்னு சொல்லி வெளியே போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க மனைவி அம்மா வர்றாங்க. அம்மா வந்து பார்த்துட்டு டேபிள் மேலே கிடந்து தன்னுடைய கணவருடைய அவர் தைக்க சொன்ன அந்த பேண்ட்ஸ் அங்கே இருந்ததை பார்த்துட்டு அந்த அம்மா அவங்களுக்குள்ளே சொல்லிவிட்டாங்க, சார் என் வீட்டுக்காரர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, என் வீட்டுக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக ஓடா தேய்றாரே, ஒரு சின்ன உதவி தான் கேட்டார், அதை கூட நான் செய்ய மறுத்துட்டேனே, கண்டிப்பாக அவருக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த பேண்ட்ஸை எடுத்து மிஷினில் வச்சு அழகு போல் கணவர் சொன்ன மாதிரியே தச்சு அந்த டேபிள் மேலேயே வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த இடத்துக்கு மூத்த பையன் வாரான். மூத்த பையன் வந்து அதே பேண்ட்ஸை பார்க்குறான், ஆஹா அப்பா ஒரு உதவி கேட்டாங்களே, செய்ய முடியலையே, யாரும் செய்யலைன்னு சொல்லி டேபிள் மேலே வச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மூத்த பையன் அதை பார்த்துட்டு என்ன செய்கிறான், அப்பாவுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும், அப்பாவுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கக்கூடாது என்று சொல்லி அவனும் அவன் பங்குக்கு எடுக்கிறான், கொஞ்சம் மடித்து தச்சு டேபிள் மேலே வச்சுட்டு போயிட்டான். அடுத்தால கொஞ்ச நேரம் கழித்து அந்த பக்கத்தில் இளைய பையன் வாரான். இளைய பையன் வந்துட்டு அதே மாதிரி அந்த பேண்ட்ஸ் டேபிள் மேலே இருக்கிறத பார்க்குறான். இளைய பையனும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டான், சே இந்த அப்பா என்கிட்ட ஒரு நாளும் ஒரு உதவியும் கேட்க மாட்டார், இந்த பேண்ட்ஸை மட்டும் மகனே மடித்து தச்சு தாடா அப்படின்னு தான் கேட்டார், நான் அதை கூட செய்யாமல் ஐயா முடியாதுப்பா, நான் விளையாட போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகிறேன், பப்ஜி விளையாட போகிறேன்னு சொல்லிட்டேனே, தப்பு பண்ணிட்டேன், அப்பா கேட்ட உதவியை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இளைய பையனும் பேண்ட்ஸை எடுக்கிறான். அவன் பகுதிக்கு அவன் பங்குக்கு கொஞ்சம் தச்சு போட்டுட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து அப்பா வந்து பார்க்குறாங்க, டேபிள் மேலே கடந்த அந்த பேண்ட்ஸை எடுத்து பார்க்குறாங்க, பேண்ட்ஸ் என்னதான் மாறிட்டு, ட்ரௌசராக மாறிட்டு. யார் பார்த்த வேலைடா இது அப்படின்னு சொல்லி ட்ரௌசரை தூக்கிட்டு வீட்டில் எல்லாத்தையும் கேட்குறாரு, மனைவிட்ட, மூத்த பையன்ட்ட, இளைய பையன்ட்ட கேட்குறாரு, ஏடா உங்களுக்கு அன்பு செய்யணும்னு சொன்னால் உடனே அன்பு செஞ்சுருங்க, ஏன் இப்படி யோசித்து அன்பு செஞ்சீங்க, நீங்கள் யோசித்து அன்பு செஞ்சதனுடைய விளைவை பார்த்தீங்களா, என் பேண்ட்ஸை ட்ரௌசர்ஸாக மாற்றிட்டீங்க அப்படின்ட்டு சொல்லி கடைசியில் என்ன என் பிள்ளைங்க என் மனைவி நீங்கள் செஞ்சு தந்ததாச்சு, நீங்கள் தச்சு தந்ததாச்சு அப்படின்னு சொல்லி அதையே போட்டுட்டு கோயிலுக்கு போனாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, பல நேரங்களில் நம்முடைய அன்பு இப்படிப்பட்ட அன்பாகத்தான் இருக்கின்றது. யோசித்து யோசித்து நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய அன்பை கொடுப்பவர்களாக இருக்கிறோம். நம்முடைய குடும்ப உறவுகளாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களாக இருக்கலாம். பல நேரங்களில் நம்முடைய அன்பு இப்படிப்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அன்பாகத்தான் இருக்கிறது. அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நாம் ஒருவருடைய அன்பை நினைவு கூறுகின்றோம். யோசிக்காமல் நம்மீது அன்பு காட்டிய இறைவனுடைய அன்பை நினைவு கூறுகின்றோம். அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நம்மீது அவர் கொண்டிருந்த அந்த அளவு கடந்த அன்பு
யோசிக்காமல் செய்யக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பை இந்த நாளில் நாம் நினைவு கூறுகின்றோம். கடவுளுடைய அந்த அன்பின் வெளிப்பாடுதான் இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. இந்த உலகம், இந்த மானுடம் பலவித தீமைகளுக்கு, பாவங்களுக்கு உட்பட்டு பாவத்தின் பிடியில், சாவின் பிடியில் சிக்கி தவித்த அந்த நேரத்திலே கடவுள் மானுடத்தை, பாவத்தில் உழலுகின்ற மானுடத்தை உற்று பார்க்கின்றார். என்னுடைய பிள்ளைகள் இப்படி பாவ சேற்றிலே சிக்கி தவிக்கிறார்களே, அவர்களை நான் மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்த கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இந்த மண் உலகிற்கு அனுப்புகின்றார். இந்த உலகத்திலே மனித உடல் எடுத்து பிறக்க செய்கின்றார். நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், புதிய பிறப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக தன்னுடைய மகனையே அனுப்பி கடவுள் நம்மை மீட்டெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அன்பை நாம் நினைவு கூறக்கூடிய நாள்தான் இந்த நாள். அன்பு மக்களே, நம்ம நினைக்கலாம் ஒரு சில நேரங்கள் அப்படிதானா, கடவுள் நினைச்சிருந்தா வேற யாரையாவது கடவுள் அனுப்பி வச்சிருக்கலாமே, ஏதாவது வான தூதரை அனுப்பி வச்சிருக்கலாம், அல்லது தனக்கு தெரிந்த தான் உருவாக்கிய எதையாவது உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அவர் அனுப்பி வைத்து இந்த உலக மக்களை மீட்டிருக்கலாமே. எதற்காக கடவுளே இறங்கி வர வேண்டும், எதற்காக தன்னுடைய மகனையே அவர் அனுப்ப வேண்டும் என்று பல நேரங்களில் நாம் சிந்தித்து பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. இதே போன்ற ஒரு சந்தேகம் ஒரு முறை ஒரு அரசனுக்கும் ஏற்பட்டது. தன்னுடைய அமைச்சர்களிடத்தில் அரசன் கேட்கின்றான், அரசரே, அமைச்சர்களே, எதற்காக கடவுள் தானே இறங்கி வந்து இந்த மண்ணுலகத்திலே பிறப்பெடுக்க வேண்டும்? அவருடைய மகனை ஏன் பிறக்கச் செய்ய வேண்டும்? அவர் நினைத்திருந்தால் வேறு யாரையாவது அனுப்பி இந்த மண்ணுலகில் பிறப்பெடுக்க செய்திருக்கலாம், மக்களை மீட்டெடுக்கலாமே, எதற்காக கடவுள் இப்படி செய்தார் என்று ஒரு கேள்வியை அமைச்சர்களிடத்திலே கேட்க அமைச்சர்களுக்கும் அதற்கு சரியான பதிலை சொல்ல முடியவில்லை. அமைச்சர்கள் சொன்ன பதில் அரசருக்கு திருப்தியை கொடுக்கவில்லை. இறுதியாக அரசன் ஒரு கட்டளையை கொடுக்கின்றான். உங்களுக்கு 7 நாட்கள் நான் காலம் தருகிறேன். இந்த 7 நாட்களுக்குள் எனக்கு சரியான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். எதற்காக கடவுள் மேலிருந்து கீழே இறங்கி வந்தார், எதற்காக வேறு மனிதரை அவர் அனுப்பவில்லை என்று அவன் ஒரு கட்டளையை கொடுத்தான். நீங்கள் 7 நாட்களுக்குள் சரியான பதில் சொல்லவிட்டால் உங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்படும் என்றும் அரசன் அறிவித்து விட்டான். அரசன் அறிவித்த அடுத்த 2 நாட்களில் தன்னுடைய அமைச்சர்களோடு ஒரு ஆற்றிலே பயணம் செய்ய ஆரம்பமானான். அங்கே ஒரு படகு இருக்கிறது. படகிலே அமைச்சர்கள், படை வீரர்கள் எல்லாரும் செல்ல தயாராக இருக்கின்றார்கள். அந்த ஆற்றின் அந்த படகு பயணம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு அமைச்சர் ஓடோடி வந்து அரசனிடத்திலே சொல்லுகின்றார், அரசரே, நம்முடைய இளவரசரும் நம்மோடு வர ஆசைப்படுகிறார் என்று சொன்னபோது அரசன், சரி, இளவரசரையும் அழைத்து வாருங்கள், அவரையும் நம்முடைய இந்த பயணத்திலே உடன் அழைத்து செல்வோம் என்று சொல்ல அந்த அமைச்சன் 3 வயதை மதிக்கத்தக்க அரசனுடைய பையன் இளவரசனையும் அந்த ஆற்று பயணத்தில் செல்ல அழைத்து வருகிறான். பயணம் நடந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிற்பாடு அந்த அமைச்சன் அவனுடைய பக்கத்தில்தான் அந்த சிறுவனை, இளவரசனை வைத்திருந்தான். அந்த அமைச்சன் என்ன செய்கின்றான், அந்த குழந்தையை எடுத்து அப்படியே ஆற்றில் தூக்கி போட்டு விடுகிறான். அப்பொழுது படபடத்து போன, பதைபதைத்து போன அரசன் என்ன செய்கின்றான், உடனடியாக ஆற்றிலை குதித்து தன்னுடைய குழந்தையை அவன் காப்பாற்றுகின்றான். காப்பாற்றி மேலே படகிலை வந்துவிட்டு அந்த அமைச்சனிடத்திலே, குழந்தையை தூக்கி ஆற்றிலே வீசிய அமைச்சனிடத்திலே கேட்கிறார், அமைச்சரே, எதற்காக இப்படி செய்தீர்? எதற்காக என்னுடைய மகனை எடுத்து நீர் ஆற்றிலே தூக்கி போட்டீர் என்று சொன்ன பொழுது அமைச்சன் அந்த அரசனை பார்த்து சொல்லுவான், அரசரே, உம்முடைய அமைச்சர்கள் நாங்கள் இத்தனை பேர் இங்கு இருக்கிறோம். உம்முடைய படை வீரர்கள் அவர்களும் பலர் இந்த போட்டிலே, இந்த படகிலே நம்மோடு இணைந்து பயணம் செய்கிறார்கள். நீங்கள் தலையசைத்தால் அமைச்சர்களில் இத்தனை பேரும், படை வீரர்களில் இத்தனை பேரும் உடனடியாக குதித்து அந்த குழந்தையை, இளவரசனை, உங்களுடைய மகனை காப்பாற்றி இருப்போமே, காப்பாற்றி இருப்பார்களே. பின் எதற்காக எங்களிடத்திலே நீர் ஒரு வார்த்தை சொல்லாமல் நீரே எதற்காக ஆற்றிலே குதித்து குழந்தையை காப்பாற்றினீர்
என்று சொன்ன பொழுது அரசன் சொல்லுவான், அமைச்சரே, அது என்னுடைய பையன், என்னுடைய பையனுக்கு ஒன்று என்றால் நான் சும்மா பார்த்து கொண்டிருப்பேனா? அடுத்தவர்களையா நான் ஏவி விடுவேன்? நான் அல்லவா உடனே இறங்கி அந்த வேலையை செய்வேன். அவன் என்னுடைய பையன், அதனால் தான் நான் உடனே குதித்தேன் என்று அரசன் பதில் சொன்னானாம். அப்பொழுது அமைச்சர் அரசனிடத்தில் சொன்னானாம், அரசரே, அதே போலத்தான் கடவுளும் நம்மை அவருடைய பிள்ளைகளாக நினைத்தார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தம் என்று அவர் நினைத்த காரணத்தினால்தான் வேறு எந்த மனிதரையும் அவர் அனுப்பவில்லை. அவரே இறங்கி வந்தார், தன்னுடைய மகனையே இந்த உலகத்திற்கு மீட்பராக அனுப்பி வைத்தார் என்று சொன்ன பொழுது அந்த பதிலை அரசன் ஏற்றுக்கொண்டான். அந்த அமைச்சருக்கு தகுந்த சன்மானத்தை, வெகுமதியை வழங்கினான் என்று பார்க்கிறோம். இது இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஈடு இணையற்ற அன்பிற்கு அடையாளமாகத்தான் அவர் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பாவத்தில் இருக்கின்ற பொழுது, நாம் சரியான பாதையில் நடக்காமல் பாதை தவறி நடக்கிற பொழுது நம்மை சரிப்படுத்த, என்னுடைய பிள்ளைகள் தவறான பாதையில் பயணிக்கிறார்களே, அவர்களை நான் நல்வழிப்படுத்த வேண்டுமே என்று விரும்பிய கடவுள் தானே இறங்கி வருகிறார். தன்னுடைய மகனை அனுப்பி நம்மத்தில் பிறந்து அவர் நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டெடுக்கிறார் என்று பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்ம நினைப்போம், அப்படிதானா, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது யாரும் கண்டுகொள்ளவில்லை, யாரும் என்னை பார்க்க மாட்டேங்கிறார்கள், என்னுடைய உறவுகள் கூட என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள், என்னுடைய துன்ப துயரங்களில் என்னை தனியாக விட்டு விடுகிறார்கள் என்கின்ற அந்த ஒரு மனவேதனை, வருத்தம் பல நேரங்களில் நமக்கு இருக்கும். அன்பு மக்களே, யார் நம்மை கைவிட்டாலும், நம்முடைய சொந்த உறவுகளே நம்மை கைவிட்டாலும் கடவுள் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். நாம் பாவத்தில் இருக்கிற பொழுது, துன்ப துயரத்தில், மனவேதனைகளில், மன உளைச்சல்களில் இருக்கிற பொழுது கடவுள் நம்மை தேடி வந்து நமக்கு தேவையான ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கக்கூடியவராக, நம்முடைய துன்பத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அவருடைய அன்பை நாம் கொண்டாடக்கூடிய நாள்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன இறைவன் நம் மத்தியிலே மனித உரு எடுத்து பிறக்கின்றார். நம்மை அவருக்கு சொந்தமானவர்களாக, இந்த உலகத்தின் பின்னால் சென்றவர்களை அவர் பின்னால் செல்லக்கூடிய மக்களாக மாற்றியதுதான் ஆண்டவருடைய இந்த பிறப்பு பெருவிழா. அன்பு மக்களே, இந்த நாளிலே நாமும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். என்னுடைய கடவுள் என் சார்பாக இருக்கிறார், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய துன்பத்தில், என்னுடைய துயரத்தில் அவர் என்னை கைவிட்டு விட மாட்டார் என்கின்ற அந்த மன உறுதி, அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பொழுது நிச்சயமாக எப்படிப்பட்ட துன்பத்தையும் எப்படிப்பட்ட துயரத்தையும் நம்மால் கடந்து வாழ்க்கையிலே வெற்றி காண முடியும். நம் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விடமாட்டார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு தரக்கூடிய இந்த செய்தியை நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதித்தவர்களாக, கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் கொண்டிருக்கிறார், நம்மை ஒரு நாளும் கைவிட்டு விடமாட்டார் என்கின்ற அந்த மன உறுதியை, அந்த நம்பிக்கையை பெற்றவர்களாக நம்முடைய வாழ்வில் துயரங்களை கண்டு, சோதனைகளை கண்டு மனம் சோர்ந்து விடாமல், கலங்கி விடாமல், அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்கின்ற நிலைக்கு சென்று விடாமல், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை கரம் பிடித்து வழி நடத்துகிறார் என்கின்ற நம்பிக்கையை, உத்வேகத்தை பெற்றவர்களாக, புதிய ஆற்றல் பெற்றவர்களாக, இறை துணையோடு நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ துவங்குவோம். நிச்சயமாக பிறந்திருக்கக்கூடிய இயேசு பாலன் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய ஊரையும், நம்முடைய பங்கையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்து வரக்கூடிய இந்த துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து நம்மை கைதூக்கிவிட்டு நாம் இழந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக அவர் நமக்கு தந்தருள்வாராக. எனவே அப்படிப்பட்ட நல்ல மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள, இறை நம்பிக்கையோடு இன்னும் ஆழமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
கன்னி மரியிடமிருந்து பிறந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது சிரம் தாழ்த்தி வணங்கி நாம் மன்றாடுவோம். நம்முடைய தேவைகள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்களை எல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்துரைத்து மன்றாடுவோம். ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர். வலிமை மிகு இறைவன் என்கிற எசாயாவின் இறைவாக்கு நிறைவேறிய இந்த இறைவில் திரு அவைக்காகவும் திருத்தந்தை இறைமக்களாகிய எங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். மீட்பரின் வருகையை உலகுக்கு பறைசாற்றும் விண்மீனாகவும் ஒளிச்சுடராகவும் எம் வாழ்க்கை அமைந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று உரைக்க கூறும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது உலகனைத்திற்காகவும் மன்றாடுகிறோம். அமைதியின் அரசர் குழந்தையாய் பிறந்தபோது உலகில் அமைதி உண்டாகுக என வானதூதர்கள் எழுப்பிய வாழ்த்து வயதில் அமைதியையும் நல்வாழ்வையும் கொணர வேண்டுமென்று அதற்காக எம் தலைவர்களும் நாங்களும் உழைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என தங்களுக்கு அருளப்பட்ட அறிகுறியை அசட்டை செய்யாமல் மரிமகனை இறைமகனாய் பார்த்து பரவசமடைந்த இடையர்களைப் போல நற்கருணை என்னும் திருவுணவில் மறைபொருளாய் மறந்திருக்கும் உம்மை கண்டு ஆராதிக்கிற உயர் விசுவாசத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மார்கழி பணியில் மாடடை குடிலில் எளிய குழந்தையாய் பிறந்த இறைவா, உமது பிறப்பின் விழாவை கூட மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியாமல் தவிக்கின்ற எளியவர்கள், அகதிகள், வீடற்றவர்கள், தனிமையில் தவிர்ப்போர், முதுமையில் வாடுவோர் மற்றும் துயருறுவோர் அனைவரையும் உமது ஆறுதலின் அரவணைப்பில் வைத்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருக்கும் எங்கள் அன்பு இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியால் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றைப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆகவே கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலி பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை தாழ்மையுடன் இறைஞ்சு மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழி நடத்தியருளும். உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோக்காகவும் எங்கள் ஆயர் ஸ்டீஃபனுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றியும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் கன்னிமை குன்றா புனித மரியா இவ்வுலகுக்கு மீட்பரை பெற்று தந்த புனிதமிக்க இரவை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிக்குரிய மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு மற்ற புனிதர்கள் அனைவரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேரு பயன்களாலும் வேண்டல்களாலும்
நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இப்பலியை உளம் கனிந்து ஏற்றருள உமை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமை உடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள் வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலி பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வான தூதர் தம் திரு கைகளால் இப்பலி பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பீடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். ஆண்டவரே,
நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியார்களையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திரு தூதர்களும் மறை சாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா மற்ற புனிதர்கள் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
மக்களே, அறிவிப்புகள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, ஏற்கனவே அறிவித்தவாறு வருகின்ற 26ஆம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை நம்முடைய இணையூர் நடுக்காட்டூரிலே நாம் திருவிழா கொண்டாடுகின்றோம். புனித அன்னம்மாள் ஆலய முதல் திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அன்பு மக்கள், வருகை தர அன்போடு அழைக்கின்றேன். நடுக்காட்டூர் ஆலயத்தை நாம் புதுப்பித்திருக்கிறோம். முதலிலே புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை அர்ச்சிக்கக்கூடிய பணி நடைபெறும். ஆலய அர்ச்சிப்பு நிறைவுற்ற பிற்பாடு திருவிழா திருப்பலி நடைபெறும். திருவிழா திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு அன்பின் விருந்தோடு அனைவரும் இல்லம் திரும்புவோம். எனவே அன்பு மக்கள் அனைவரும் வருகை தந்து இந்த திருவிழாவை சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றேன். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி திருக்குடும்ப சபை திருவிழா. அந்த நாளிலே நம்முடைய பங்கிலே நாம் திருக்குடும்ப சபையை புதியதாக உருவாக்கம் செய்கிறோம். அன்று காலை 9 மணிக்கு பங்கு ஆலயத்தில் ஒரே ஒரு திருப்பலி மட்டும் நடைபெறும். அப்பொழுது திருக்குடும்ப சபையிலே திருமணமான பெண்கள் உறுப்பினர்களாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அந்த திருக்குடும்ப சபை திருவிழா திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் நடைபெறும். அன்றைய தினம் நாம் வின்சென்ட் போல் சபையாரோடு இணைந்து நம்முடைய பங்கிலே கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு விழாவை கொண்டாடுகின்றோம். திருப்பலிக்கு பிற்பாடு பிள்ளைகளுக்கான விளையாட்டு போட்டிகளை தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் கலை நிகழ்வுகளும் நடைபெறும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கலை நிகழ்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனை அன்பு மக்கள் தயாரித்து வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஊருக்கும் ஒரு பாடல், ஒரு நடனம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு பெற்றோர் பிள்ளைகளை தயாரிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கிறிஸ்து பிறப்பு பாடல் மற்றும் ஒரு நடனம். பெரியவர்களும் பாடலாம், சிறிய குழந்தைகள் மட்டும்தான் பாட வேண்டும் என்றல்ல, பெரியவர்களும் இவற்றிலே இணைந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு இணையூரிலும் ஒவ்வொரு பாடல் மற்றும் ஒவ்வொரு நடனம். சங்கரலிங்கபுரத்தில் மட்டும் 2 பாடல்களும் 2 நடனங்களும் அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த கலை நிகழ்வுகளை தொடர்ந்து அன்பின் விருந்தோடு அந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழா கொண்டாட்டம் நிறைவு பெறும். எனவே அன்பு மக்கள் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு 11:45 மணிக்கு புத்தாண்டு திருப்பலி நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அடுத்த நாள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புத்தாண்டு தினத்தன்று காலை 10 மணிக்கு இணையூர் மக்கள் அனைவரும் இணைந்து சிறப்பிக்கக்கூடிய புத்தாண்டு சிறப்பு திருப்பலியும் நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அன்பு மக்கள் கலந்து கொள்ள இறை ஆசீர் பெற அன்போடு அழைக்கின்றேன். திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு ஊரின் சார்பாக வந்து பங்கு தந்தையை சந்திப்பவர்கள் சந்திக்கலாம். குடும்பம் சார்பாக, ஊர் சார்பாக, தனிப்பட்ட விதத்தில் பங்கு தந்தையை சந்தித்து புத்தாண்டு ஆசீர் பெற திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு மக்கள் வர அன்போடு அழைக்கின்றேன். அவ்வாறு வருகின்ற பொழுது ஏற்கனவே அறிவித்தவாறு அன்பு மக்களே, ஷால் எதுவும் வேண்டாம், மாலை எதுவும் வேண்டாம், எலுமிச்சம்பழம் மற்ற பழங்கள் கேக்குகள் எதுவும் அருள் கூர்ந்து வாங்கி வர வேண்டாம். ஏழை எளிய குழந்தைகளுக்கு பயன்படக்கூடிய விதத்திலே நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில், ரப்பர், ஸ்கேல் இது போன்ற பொருட்களை விருப்பம் இருந்தால் வாங்கி வாருங்கள், கட்டாயமில்லை. ஏற்கனவே அறிவித்திருந்தேன், ஒவ்வொரு ஊருக்கும் 2 பேரை வழிபாட்டு குழுவிலே உறுப்பினர்களாக கொடுங்கள் என்று. நம்முடைய ஊரிலிருந்தும் 2 பேரை கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, ஜனவரி 3ஆம் தேதி ஆயரவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தேன். அதிலே மாற்றம் இருக்கும் என்று சொல்லியிருந்தேன். ஆயரை சந்தித்து புதிய தேதியையும் குறித்து விட்டேன். ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஆயரவர்கள் வருகிறார்கள். அதற்கு முன்பதாக கேபி வேலைகள் முடிவு பெற்றுவிடும். 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்பு மக்கள் அதற்கு தயாராகும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆயர் வருகின்ற பொழுது
அன்பியங்கள் சார்பாக, ஊர் சார்பாக, தனிப்பட்ட குடும்பங்கள், நபர்கள் சார்பாக ஆயரவர்களை சந்தித்து ஏழை எளிய மாணவ மாணவியர்களுக்கு கல்வி நிதி வழங்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆயருக்கு ட்ரவல் ஷால் எதுவும் போட வேண்டாம். அன்பு மக்கள், அதற்கு செலவழிக்கக்கூடிய பணத்தை நீங்கள் கல்வி நிதிக்காக கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆயர் வருகின்ற பொழுது கெபி அர்ச்சிப்பு திருப்பலியோடு இணைந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு, பெரியவர்களுக்கு உறுதி பூசுதல் வழங்கக்கூடிய நிகழ்வும் நடைபெறும். எனவே உறுதி பூசுதல் திருவருட்சாதனத்தை இன்னும் பெறாதவர்கள் அருள் கூர்ந்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து பயிற்சி வகுப்பிலும் பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருக்குடும்ப சபையிலே சேருபவர்கள், உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யாதவர்கள் அருள் கூர்ந்து உடனடியாக பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு நாம் பாலன் இயேசுவுக்கு அனைவரும் இணைந்து கேக் வெட்டி மகிழ்கின்றோம். பாலன் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடி மகிழ்கின்றோம். அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படும், பகிரப்படும். அதனைத் தொடர்ந்து வழக்கமான வேடிக்கை விளையாட்டு ஹவுசி நடைபெறும். அதிலும் அன்பு மக்கள் கலந்து பங்கேற்று மகிழ்ச்சியோடு இல்லம் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனின் சிறப்பாசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வான தூதர் வழியாக அறிவிக்க திருவிழம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மன்னமாகி
நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல் நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை என்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பிரகாசியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனித இறை புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இங்கே
கெசனே ஒரு மூணு வச்சு நான் பாட்டு போடுறேன். அடுத்து பாட்டு ஏன் இங்கிட்டு போகிறேன். வீடியோ ஒருத்தவங்களுக்கு இட்டாலியன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Jesus. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, dear Jesus. Happy birthday to you. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. என்னவா டிடி கடைசிக்கு வெட்டியில கூருக்கு போட்டு வந்துருப்பாரு. நான் ஹாப்பி நட்சத்திரம் கண்டேன். கொட்டும் பனிச்சாரல் மழை நட்ட நடுஜாமத்திலே விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். விண்ணை தாண்டி மண்ணில் ஒரு
கண்டே. அன்பு ஆயர் கூட்டமே செய்தி கேளுமே, மாட்டு கொட்டிலில் மீட்பர் பிறந்துள்ளார். ஆயர் கூட்டமே செய்தி கேளுமே, மாட்டு கொட்டிலில் மீட்பர் பிறந்துள்ளார். உன்னதத்தின் தேவனவர் சின்ன குழந்தையார். அன்பு மக்களே, உடனடியாக கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பரிமாறக்கூடிய அந்த நிகழ்வு இப்பொழுது நாம் தொடங்குகின்றோம். யார் யாருக்கு எந்த ஃப்ரெண்டு வந்திருக்கிறீங்களோ உங்களுடைய ஃப்ரெண்டுக்கான கிஃப்டை தயாராக வச்சுருக்கிறீங்க. இப்பொழுது உடனடியாக அதனை நாம் கொடுத்துவிட்டு தொடர்ந்து ஹவுசி கேம்குள்ளாக நாம் போவோம். முதல்ல நான் ஆரம்பிக்கணுமா? சரணி ஆரம்பிக்கிறீங்களா? என் கிஃப்ட் எடுத்துட்டு வரேன். கிஃப்ட் உள்ளே இருக்கு.